வியாபாரத்திலே ஃபினான்ஷியல் இயரை முடிக்கின்றோமோ அதுபோன்று நம்முடைய ரமதானை பொறுத்தவரையில் நம்முடைய இபாதத்தினுடைய அக்கௌண்டபிள் இயர், நம்முடைய இபாதத்தினுடைய கணக்கு வருடமாக ஒரு மூமின் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமலான் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இபாதத்துகளை சரிபார்த்துக் கொள்வதற்கு, நமக்கு நாமே அசஸ்மெண்ட் பண்ணிக் கொள்வதற்கு, நமக்கு நாமே அனலைஸ் பண்ணிக் கொள்வதற்கு ஒரு சரியான தருணம் என்பதால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமதானுக்கு ஏகப்பட்ட சிறப்புகளை மகத்துவங்களை கொடுத்து இந்த ரமதானை புனிதமான மாதமாக நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்டு ரமதானிலும் நாம் பயான்கள் கேட்கின்றோம். ஒவ்வொரு தலைப்பிலே வித்தியாசமான தலைப்புகளிலே பயான்கள் கேட்கின்றோம். நல்ல நல்ல மார்க்க விஷயங்களை கேள்வி பதில் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். எத்தனையோ நம்முடைய தவறுகளை நான் போன வருஷம் வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேங்க, அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரமலான்ல நான் பயான் கேட்டேன், அந்த தப்பை விட்டுட்டேன் என்று திருந்தியவர்கள் நம்ம எத்தனையோ பேர் இருப்போம். இந்த திருத்தம், இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ரமலான் மாசம் வந்துச்சு, வருஷத்துல ஒரு நாள் பயான் கேட்டோம், முழிச்சிருந்தோம், நல்ல ஜாலியா இருந்தது, ஒரு மாசம் போனதே தெரியல, ரமதான் முடிஞ்ச உடனே ஆஸ் யூஷுவல் நம்முடைய ரொட்டீன் வாழ்க்கை அப்படியே ஆரம்பிச்சிருச்சு என்றால் இந்த ரமதான்ல எல்லாம் விழித்திருந்து கால் கடுக்க நின்று வணங்கி இபாதத் செய்வதில் எந்த பலனும் இருக்காது. ஆகவே பயான் கேட்பதற்கு முன்பாக ஒரு முடிவு செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் முதல்ல எனக்கும் அப்புறம் உங்களுக்கு தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தின் சிறப்பு நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் வரலாற்றுக்கென்று ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறைதான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த முறைதான் பின்பு உலகம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டது. வரலாறு என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி, ஹிஸ்டரி என்ற ஒரு தனி துறையை உருவாக்கி, அந்த துறையிலே வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், சிறப்புக்குரியவர்கள், பட்டம் பெற்றவர்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்வது, அதற்காக பாடுபடுவது, அந்த வரலாற்றை பாதுகாப்பது, அந்த ஆவணங்களை சேர்த்து வைப்பது என்ற இந்த கலாச்சாரத்தை, இந்த நடைமுறையை உருவாக்கி கொடுத்ததே ரப்புல் ஆலமீன் தான். நீங்க உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா, ஹிஸ்டரிக்கும் தனி ஒரு இடம் உண்டு. வரலாற்று ஆவணங்களை தனியாக உருவாக்குவாங்க, அதற்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அதற்கான ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதற்காக வல்லுநர்கள் இருப்பாங்க, அந்த ஹிஸ்டரி ரிசர்ச் பண்ணக்கூடிய, வரலாற்று ஆய்வு செய்யக்கூடிய பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அதுக்குன்னு உலகம் பெரிய தொகையை செலவழிக்கும். ஏன்னு சொன்னா, இதனால் இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதனால் இந்த மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டு. தங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கும், தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கும், தன்னை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வரலாறு வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது என்பதனால்தான் இந்த உலகம் வரலாற்றை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட துறையாக, ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட துறையாக இந்த உலகம் அங்கீகரிக்கின்றது. இந்த அங்கீகாரத்தை வழங்கியது உலகத்திற்கு முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். முதல்ல இந்த உலகத்திற்கு வரலாறு என்ற ஒன்றை கண்டுபிடிச்சு, இந்த வரலாறுங்கிறத உலகத்திற்கு வழங்கி, இந்த வரலாறுக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்பதை வழங்கியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடுத்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலே இன்று உலகத்திலே எல்லா துறைகளிலும் வரலாறுகள் பாதுகாக்கப்படுகின்றன, ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகின்றன, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணப்படுகின்றது. அதற்கென்று வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பதற்கென்று பெட்டகங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஏன்? அல்லாஹ் கொடுத்த அங்கீகாரத்தின்படி, அல்லாஹ் காட்டிய வழியின்படி. அதனாலதான் உலகத்தையே சீர்திருத்துவதற்காக ஹுதல் லின்னாஸ், உலக மக்கள் எல்லோருக்கும் நேர்வழியாக அருளப்பட்ட அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் பகுதி வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். குர்ஆன் அருளப்பட்டதே இந்த உலகம் உய்வடைவதற்காக, இந்த உலகம் உருப்படுவதற்காக, இந்த உலகம் திருந்துவதற்காக, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நேர்வழிபடுவதற்காக, உலக மக்கள் நேர்வழிபடுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த காரணிகளில், ஆயுதங்களில் முதன்மையான ஆயுதம் இந்த வரலாறு என்பது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே வரலாற்றுக்கென்று நிறைய சிறப்பம்சங்கள், முக்கியத்துவங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, இந்த வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய இந்த பையன் என்ன பண்றான்? தம்பி என்ன பண்ற? நவுண்டுக்கார அப்படி நெருங்கி வரவர் எனக்கு பயமா இருக்குது, மேல வந்து உந்துரு வேண்டும்.
இந்த வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பது, சரிபடுத்துவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத்தந்த முறைப்படி இது ஊர்ஜிதமானது, உறுதியானது என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருள்மறை குர்ஆனிலே பெரும்பகுதி வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அருமை சகோதரர்களே, வரலாறுகளிலேயே மிகச் சிறந்த வரலாறு, படிப்பினைக்குரிய வரலாறு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரலாறு நபிமார்களுடைய வரலாறு. நபிமார்களுடைய வரலாறு அதிலும் முக்கியமான தேவையானது, உலக நவீன கால மனிதனுக்கு வழிவகுக்கக்கூடியது, நேர்வழிப்படுத்தக்கூடியது இறுதி தூதரான எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. எப்படி அருள்மறை குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் எத்தனை முறை திரும்ப திரும்ப கேட்டாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ, ஏற்கனவே ஓதின குர்ஆன் தானங்க அப்படி நம்ம ஒதுக்குறது இல்லை, ஏற்கனவே கேட்ட தஃசீர் தானே, ஏற்கனவே கேட்ட விளக்கம் தானே நம்ம அப்படின்னு சலிவடைகிறது இல்லை. எத்தனை முறை அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்டாலும் 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 நமக்கு இனிமையாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு புத்துணர்வையும் நம்முடைய ஈமானிலே ஒரு மறுமலர்ச்சியும் இது ஏற்படுத்தத்தான் செய்யும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவும் இந்த உலகத்துடைய ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தது. எப்படி அருள்மறை குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தும் இந்த உலகத்திற்கு ஹிதாயத்தாக இருந்ததோ, அல்லாஹ்வுடைய அருள்மறை வேதத்தினுடைய ஒவ்வொரு ஹர்ஃபுகளும் இந்த உலகத்திற்கு ஒரு வேதமாக இருந்ததோ, அடிப்படையாக இருந்ததோ, ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்ததோ, அதுபோன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவும் இந்த உலகத்திற்கு ஹிதாயத்தாக இருந்தது, இருக்கின்றது, கியாமத் நாள் வரையில் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் பொழிந்த ஒவ்வொரு லெஃப்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகத்திற்கு ஹிதாயத்தாக நேர்வழியாக இருந்தது, இருக்கின்றது, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையில் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையிலே நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை ஏற்கனவே நம்ம 2 முறை கேட்டோம், 3 முறை கேட்டோம் என்று இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் மேலும் அதிகப்படியான தெளிவாக வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், இந்த முறை உம்ராவுக்கு சென்று இருந்த போது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வரலாற்று கிதாபுகளை நிறைய தேடி வாங்கிட்டு வந்தேன். புது புது கிதாபுகள், எனக்கு தெரியாத கிதாபுகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை அதிகப்படியான விளக்கத்தோடு சொல்லணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யுங்க. அந்த கிதாபுகள் வால்யூமை பார்த்தா அப்படி மலைச்சு போயிருது, இவ்வளவு வால்யூம் என்னைக்கு படிச்சு பிடிக்க போறோம்னு சொல்லி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு அல்லாஹ் நேரத்தில் பரக்கத்து கொடுக்கறதுக்காண்டியும் படிச்சு முளையா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்றதுக்காண்டி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் முழுமையான முயற்சி பண்றேன் இன்ஷா அல்லாஹ். எனவே எந்த விதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அசைவுகளும், அவர் வாழ்க்கையை மொழிந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உம்மத்திற்கு ஹிதாயத் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால தான் நாம் இந்த ஏற்கனவே 3-4 வருடங்களுக்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு பிறப்பிற்கு முன்பிருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ல இருந்து ஆரம்பிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிமிடங்கள் இந்த உலகத்தை விட்டு அவங்க பிரியும் வரையிலான முழு வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு சொன்னாலும், இந்த வருடமும் நாம 4 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அதே தலைப்பை எடுத்த காரணம் என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை மீண்டும் மீண்டும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வையும் நம்முடைய ஈமானிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய புத்துணர்வையும் மறுமலர்ச்சியும் முதல்ல எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக வரலாற்றை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. நம்ம எல்லாரும் வந்து உட்கார்ந்து எதுக்காண்டி உட்கார்ந்துருக்கிறோம்? டீ தருவாங்கிறதுக்காண்டியா? அதுக்காண்டி உட்கார்ந்துருக்கிறோம்? அல்லாஹ்வையும் மறுமை நாளை எதிர்பார்த்தானே, அல்லாஹ்வுடைய திருப்தியை மறுமை நாளை வெற்றி எதிர்பார்த்தானே. அதுல யாருக்கா மாட்டு சந்தேகம் இருக்குதா? யாருக்காவது இருக்குதா? பின்னெல்லாம் அமைதியா இருக்கிறீங்களா? அதுக்கு வரலங்க ஹஸ்ரத், அப்படிலாம் ஒண்ணு இல்லைல்ல. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ் நமக்கு மறுமையில் தரக்கூடிய வெற்றி எதிர்பார்த்தாங்க வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வானாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அப்படி யார் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் மறுமை நாளுடைய வெற்றியும் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் லிமன் கான லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை விரும்புவார்களோ அவர்களுக்கு, ஆக நம்மள மாதிரி ஆளுகளுக்கு. அப்ப அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கும் என்பது, அந்த அழகிய முன்மாதிரி என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல், செயல், அங்கீகாரம். சொல் என்பது அவர்கள் வாயால் மொழிந்தது, செயல் என்பது அவர்கள் உடலால் அசைந்தது. உடலால் செய்ததல்ல, உடலால் அசைந்தது. அவர்கள் சில சமயங்களிலே கண்ணை அசைத்திருக்கின்றார்கள்,
அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்று புத்தகங்களிலே, ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கியாமத் நாள் வரை உள்ள மக்களுக்கு அது ஹிதாயத்தா இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களிலே தங்களுடைய தலையை கோதி இருக்கின்ற, இப்படி கோதுறாங்க, தலையை தடவுறாங்க, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஹிதாயத்தா இருக்குது. ஒது செய்யும் பொழுது அவங்களுடைய கால் விரல்களுக்கு இடையிலே கை விரல்கள் இப்படி நுழைக்கிறாங்க, இப்படி கோதி கழுவுறாங்க. அந்த கை அசைவு கிதாபுகளிலே, ஹதீஸ்களிலே, வரலாற்று ஆவணங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கியாமத் நாள் வரக்கூடிய மக்களுக்கு ஹிதாயத்தா இருக்கின்றது. ஆக செயல் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவும், அந்த அசைவு அவர்கள் இந்த நடந்த காரியத்திற்கு கொடுத்த அங்கீகாரம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி. அந்த அழகிய முன்மாதிரியை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையிலே வந்தவங்க அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி யாருடைய பரம்பரையில வந்தவங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரம்பரையில வந்தவங்க. இன்னைக்கு முதல் நாள் யாரும் பகல்ல ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டோம், அதனால எல்லாத்துக்குமே தூக்கம் வர்ற இயல்பு. இன்னைக்கு டீ இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? சரி, நீ டீ இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து விரிவா பார்ப்போம். உங்களுக்கு ஆரம்ப ஒரு முன்னுரை மட்டும் நீங்க சொல்லி முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில எப்படி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மக்கள், ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுல கடைசியா வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரை நிறைய பேர் வந்தாங்க, ஆனா பெரும்பாலும் நபிமார்களா வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை நபி கிடையாது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில நிறைய நபிமார்கள் வந்தாங்க. அந்த நபிமார்கள்ல கடைசியா வந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில வரும் பொழுது ஒரு நபி கூட கிடையாது. கடைசியா வந்தவங்க யார் மட்டும்தான்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஒத்த நபியாக, முத்து நபியாக வந்தார்கள். அரபியில சொல்லுவாங்க அத்துர்ரத்துல் ஃபரீத், ஒத்தை முத்து. ஒத்த முத்துக்கு வந்து முத்து இருக்குது பாருங்க, அது அந்த முத்து வந்து கடல் சிப்பிக்குள்ள தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. கடலை தூத்துக்குடி வேலை முத்து குளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சிப்பிக்குள்ள சில சமயம் 2-3 முத்துக்கள் இருக்குமா. அதுல ஒத்த முத்தா இருந்தா அதான் ரொம்ப காஸ்ட்லி முத்து, ரொம்ப உயர்தரமான முத்து. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அந்த உயர்வையும் கண்ணியத்தையும் உலகத்திற்கு காட்டும் விதமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்ததுல ஒத்தை முத்தாக, அத்துர்ரத்துல் ஃபரீதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கினான் கடைசி நபியாக. அவங்க ஒருத்தர் தான் நபி, வேற யாருமே நபி கிடையாது. ஆனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில் வந்தவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 மக்கள். அதுல ஒருத்தவங்க யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அப்படியே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில், யூஷா அலைஹிஸ்ஸலாம், இப்படி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் உருவாக்கினான். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரம்பரையில் வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அதனாலதான் மேற்கத்திய உலகம், கிறிஸ்தவ உலகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக, கேவலப்படுத்துவதற்காக என்ன சொன்னாங்கண்டா, இஸ்ஹாக்குடைய பரம்பரையில் நிறைய நபி வந்திருக்கிறாங்க, ஆனா இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையில் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. ஆகவே இஸ்மாயில் நபியை நம்ம கேவலப்படுத்திட்டா, கொச்சப்படுத்திட்டா, அல்லது அப்படி ஒரு நபியே இல்லைண்டாக்கிட்டா யார் இல்லைண்டாயிடும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைண்டாக்கிடலாம், அவங்களுடைய அந்தஸ்தை குறைச்சிடலாம். அப்படிங்கிறதுக்கு இந்த அயோக்கியர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துவதற்காக செய்த சூழ்ச்சி என்ன தெரியுமா? என்ன தெரியுமா சூழ்ச்சி சொன்னாங்க? நாங்க ஆபிரகாமுடைய மக்கள், ஆபிரகாம தலையில வச்சு கொண்டாடுறோம், ஆபிரகாம் எங்களுக்கு உயர்ந்தவர், நல்லவர், வல்லவர் கொண்டாடக்கூடியவங்க. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துறதுக்காண்டி மட்டும் என்ன பண்ணிட்டாங்கடா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துறங்கிற பேர்ல ஆபிரகாமை கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யாருங்க ஆபிரகாம்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தினாங்க. எப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்கார பொண்ணு தான் ஹாகரா. ஹாகராங்கிறது யாரு? ஹாஜரா. ஹாஜராம் யாரு? ஹாகராங்குவாங்க. வேலைக்கார பொண்ணு. வேலைக்கார பொண்ணோட நவுது பில்லா இப்ராஹிம் விபச்சாரம் பண்ணிட்டாரு. வேலைக்கார பொண்ணு யாரை கேவலப்படுத்துறாங்க? ஆபிரகாம் தலையில வச்சு கொண்டாடுறவங்க எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேவலப்படுத்துறதுக்காக, அவருடைய மூதாதையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துவதற்காக தாங்க தலையில வச்சு கொண்டாடக்கூடிய ஆபிரகாமை கேவலப்படுத்துறாங்க.
ஆபிரகாமுடைய ஒரு மனைவி தான் சாரா, மனைவி யாரு? சாரா. ஆனா ஹாகரா என்பது அவருடைய வேலைக்காரி. ஒரு நாள் சாரா வீட்டில் இல்லாத நேரத்தில் ஹாகராவை அவர் விபச்சாரம் பண்ணிட்டாரு, நவுதுபில்லா. அந்த விபச்சாரத்தில் பிறந்தவர் தான் யாரு? இஸ்மாயில். அந்த இஸ்மாயிலுடைய பரம்பரையில் வந்தவர் தான் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், முனாஃபிக்குகள் சொன்னாங்க, கேவலப்பட்டவங்க மக்காலுங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அசிங்கப்படுத்துறாங்களே என்று முஸ்லீம்களை கேவலப்பட்டவர்கள் என்று கிண்டல் அடித்தார்கள் முனாஃபிக்குகள். அந்த ஆயத்து இன்ஷா அல்லாஹ் வரும் உங்களுக்கு, ரசூலோட வரலாறுல அந்த சம்பவம் வரும், மதீனா வரலாறு போகும்போது இதோட முழு விவரம் சொல்றேன். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆயத்து இருக்கணும் பாருங்க, கியாமத் நாள் வரை வரக்கூடிய பொருந்தக்கூடிய மக்களுக்கு وَيَقُولُونَ لَئِن رَّجَعْنَا إِلَى الْمَدِينَةِ لَيُخْرِجَنَّ الْأَعَزُّ مِنْهَا الْأَذَلَّ وَلِلَّهِ الْعِزَّةُ وَلِرَسُولِهِ وَلِلْمُؤْمِنِينَ وَلَكِنَّ الْمُنَافِقِينَ لَا يَفْقَهُونَ. நிச்சயமாக கண்ணியம் என்பது, இவன் எவ்வளவுதான் கேவலப்படுத்திட்டோம், அசிங்கப்படுத்திட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை கேவலப்படுத்திட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேவலப்படுத்துறங்கிற பேர்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்திட்டோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை நடத்த கட்டவங்க விபச்சாரம் சொல்லிட்டு நவுதுபில்லா. இவங்க என்னதான் கேவலப்படுத்தினாலும் சரி, ஒலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வல் முஃமினீன், இஸ்ஸத் என்பது கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் உரியது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக மூமின்களுக்குரியது இஸ்ஸத் என்பது அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் 1000 பேர் 1000 சூழ்ச்சி பண்ணி கேவலப்படுத்திட்டோம், உலகத்திலே கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் உரியது. இங்க எல்லாம் கவனிக்க சகோதரர்களே, கண்ணியத்தை தனக்கும் தன்னுடைய ரசூலுக்கும் என்று ஆக்கிவிட்டு தங்களை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக இந்த மூமின்களுக்கும் உரியது கண்ணியம் என்பது. அப்ப உலகத்தில் அல்லாஹ் வழங்கிய கண்ணியம், அல்லாஹ் தனக்குரிய கண்ணியத்தை தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உலகத்தில் உள்ள மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் கண்ணியத்தை, இஸ்ஸத்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத் எப்ப இறங்கிச்சுங்கிறத சில வரலாறு வரும்போது சொல்றான் உங்களுக்கு. எதுக்கு சொல்றேன்டா, கிறிஸ்தவர்கள் அவ்வளவுலாம் சூழ்ச்சி பண்ணி அநியாயம் பண்ணி இந்த முகமது ஒண்ணுமில்லாம ஆக்கிறணும் அப்படின்னு ஆக்கினாலும் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் இல்லாம போச்சா? இஸ்லாம் காணாம போச்சா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்ட உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் நிறைய மனசு நிறைய சொல்லக்கூடிய ஒரு பெரிய உம்மத்தான உலகத்தில் இருந்துகிட்டு இருக்குது, பெரிய சமுதாயம் இன்னைக்கு இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்ட உடனே வாய் நிறைய ஸலவாத் சொல்லக்கூடிய சமுதாயம். எங்க ஒரு கிறுக்க ஏதோ ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன கார்ட்டூன் போட்டா 300 பேர் 400 பேர் உயிரை கொடுத்தாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்ப இவர்கள் நினைக்கின்றார்கள், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஜோதியை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே அல்லாஹ் இந்த பிரகாசத்தை முழுமைப்படுத்தியே தீருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால சகோதரர்களே, அப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க இந்த கிறிஸ்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறதுக்காண்டி. ரப்பல் ஆலமீன் அதை மேலும் மேலும் ஊர்ஜிதப்படுத்தினான், உண்மைப்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று வரை வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் குர்ஆன்ல வாக்குறுதி அளிக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். உயர்த்தினோம்னு சொல்ல, உயர்த்துவோம்னு சொல்ல, உயர்த்தி கொண்டே இருப்போம். எவ்வளவு உயர்த்துவோம்? அதுக்கு எவ்வளவு எல்லை? எல்லையே கிடையாது அதற்கு. உலகத்திலே சில காரியங்களுக்கு வானமே எல்லை என்று சொல்வார்கள், அது வானமும் எல்லை கிடையாது. உமக்கா உம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்போம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரம்பரையிலே வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக இப்ப நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அவங்க வரலாறு பார்க்க போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனேயே அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு வந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு பண்ணிட்டான், இந்த பரம்பரையிலிருந்து நபி இப்ராஹிமுடைய வம்சத்திலிருந்து ஒரு உன்னதமான நபியை உருவாக்க போகின்றேன். ஆகவே இந்த பரம்பரையே ஒரு கண்ணியத்தோடு கௌரவத்தோடு சோதனையிட்டு நல்லா அவங்கள புடம் போட்டு தங்கமாக்கி அவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணினா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ஆரம்பிச்ச முதல் பாடம், முதல் படிப்பினை அல்ல புடம் போடுவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஆரம்பித்த முதல் காரணம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனேயே அவங்களுடைய தாய் அன்னை ஹாஜரா பச்சை உடம்புக்காரி,
புள்ள பிறந்து பச்சிலம் குழந்தை, அந்த பச்சிலம் குழந்தையையும் பிள்ளை பெற்ற அந்த பச்சை உடம்புக்கார பெண்மணியையும் நபியே அழைச்சிட்டு போய் நான் எங்க சொல்றேன் அங்க விட்டுவாங்க அப்படின்ட்டான். எங்க சொல்றோம் அங்க விட்டுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. யார? அன்னை ஹாஜராவையும் இஸ்மாயில் அழைச்சி கிளம்புனாங்க. அந்த மாதிரி 2 பேர் கிளம்பிட்டாங்க. எங்கன்னு தெரியுது அவங்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது எங்க கொண்டு போறது. போனாங்க போனாங்க போனாங்க. அல்லாஹ்வோட உத்தரவு வரும்னு போனாங்க. அல்லாஹ் உத்தரவு வந்த மாதிரி இல்லை. எங்கேருந்து புறப்படுறாங்க? ஹீப்ரோன்ல இருந்து கிளம்புறாங்க. ஹீப்ரோன்ங்கிறது இன்னைக்கு பலஸ்தீன்ல இருக்குது. இன்னைக்கு அதுக்கு பேரு கலீலி. அந்த ஊரு பேரு என்னங்க? கலீல். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்ட பேர் என்னது? கலீலுல்லாஹ். இப்ராஹிம் பட்ட பேர் இத்தகதல்லாஹ் கலீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இப்ராஹிமை தன்னுடைய கலீலாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். கலீல்ன்ற உற்றத்தோழனா ஆக்கினான்னு சொல்றான். அந்த கலீலி பேரை தான் ஹீப்ரோனுக்கு வச்சிருக்காங்க இன்னைக்கும். அந்த ஹீப்ரோன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அங்கதான் இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மருமகள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ரிஃப்கா அம்மையார் எல்லாருடைய கபரும் ஹீப்ரோன்ல தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கெல்லாம் போய் அந்த நபிமாருடைய கபர்கள் எல்லாம் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான். அங்கெல்லாம் போய் பார்த்திருக்கோம். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதி கபர் யூதர்கள் கையில இருக்குது, மீதம் முஸ்லீம்கள் கையில இருக்குது. முஸ்லீம்கள் ஜியாரத் செய்யறதுக்காக ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. அந்த ஜன்னல் வழியா நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபர் ஜியாரத் செஞ்சுக்க வேண்டியதான். மீதியை யூதர்கள் கைப்பற்றி வச்சிருக்காங்க. அவங்களுடைய சைனக்காக்கா, அது என்ன சொல்றது, யூதர்களுடைய வழிபாடு தரத்துக்கு சைனக்காக ஏதோ சொல்றாங்க. இந்த சைனக்காக்கா ஆக்கி வச்சிருக்காங்க. பாதி தான் பள்ளிவாசலா இருக்குது, அது ஜன்னலை திறந்து வச்சிருக்காங்க. அந்த ஹீப்ரோன்ல இருந்து புறப்படுறாங்க. போறாங்க போய்கிட்டே இருக்குது. எங்க போறாங்க இவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல. கடைசியில ஒரு வனாந்திர காடு வருது, மலைப்பாலைவனம். அந்த மலைப்பாலைவனம் வந்த பிறகு அங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க கிளம்புங்க, விட்டுட்டு கிளம்புங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒரு வனாந்திர, ஒரு புல்லு பூச்சை காணோம், ஒரு புல் பூண்டை காணோம், ஒரு பூச்சி புழுவை காணோம். பாலைவனம், வனாந்திர பாலைவனம். ஒரு செடி கொடி இல்ல, ஒதுங்கிறதுக்கு சின்ன ஒரு மரக்கொடி இல்ல. இப்ராஹிம் தயங்கல. சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. வந்துட்டே அப்படி திடீர்னு நான் கிளம்புறேன்றாங்க. ஹாஜர் அம்மையார் பதறி போய் எங்க போறீங்க, எங்களை விட்டு எங்க போறீங்க? இப்ராஹிம் என்ன சொல்லுவாங்க சொல்ல தெரியல. இப்ராஹிம் சொல்லலடா, அது ரசூலா சொல்றாங்க. இப்ராஹிம் ஒண்ணு பதில் அளிக்கலண்டு. ஆக்சுவலா பதில் அளிக்க தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அல்லாஹ் கூட்டு போனா கூட்டு வந்தா விடுனாங்க, விட்டாங்க. இப்ப திரும்பி போறாங்க, திரும்பி போறாங்க. எங்க விட்டுட்டு எங்க போறாங்க அவங்களுக்கு தெரியல. அந்த அம்மா 2வது வந்து கேட்டாங்க, எங்க போறீங்க தெரியல. 2-3 முறை கேட்டாங்க. கடைசி சொல்லாங்க, அஹாதா மின் ஹுக்மி ரப்பி, எங்களை விட்டு போனது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அதுக்கு மட்டும் ஆமாண்டாங்க. உடனே அந்த அம்மையார் சொன்னாங்க, ஃபைதன் யக்ஃபினா ரப்புனா, அப்படின்னா அந்த ரப்பு எங்களுக்கு போதுமானவன், நீ கிளம்புங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. நடந்து முடிஞ்ச பிறகு திரும்பி பாக்குறாங்க. எந்த இடத்துல விட்டானே தெரியல. சுத்தி முத்தி பாக்குறாங்க. இந்த திசையில விட்டோமா தெரியல. ஏன்னா ஃபுல்லா மலை, ஏறி இறங்குறது மலை. 3 கிலோமீட்டர் அந்த பக்கமா எப்படி தெரியும்? ஒண்ணும் தெரியாது எங்க இருக்காங்க. அந்த இடத்துல நின்றுகிட்டு துவா செஞ்சாங்க. ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், என் ரட்சகனே, என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தையும் ஒரு புல் பூண்டு முளைக்காத ஒரு பாலைவனத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல விட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், வர்ஸுக் அஹலஹும் மினஸ் ஸமராத் வ தவி அஃபிதத்தன் நாஸ் இலைஹிம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் எந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் விட்டு வந்திருக்கிறனோ அந்த பாலைவனத்தின்பால் உலக மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஈர்க்க செய்வாயாக. எந்த புல் பூண்டு முளைக்காத இடத்துல விட்டு வந்திருக்கிறோமோ ஒரு சமராத், உலகத்தில் விதவிதமாக முளைக்கக்கூடிய எல்லா கனிவர்க்கங்களையும் அந்த ஊருக்கு கொண்டு வந்து கொடுப்பாயாக. இன்னைக்கு சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த துஆ செய்த அந்த மலைக்குன்றே இன்னைக்கும் மினா மைதானத்தில் இருக்குது. மினால இருக்குது இன்னைக்கு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல துஆ செஞ்சாங்களோ அந்த இடம் மினா. மக்கால இருந்து 3-4 கிலோமீட்டருக்குள்ள துஆ செஞ்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த வரலாறு தெரியும். ரசூலுல்லாஹ் ரொம்ப நீண்ட வரலாறு, புகாரிலே வருது, நீண்ட வரலாறு. அந்த அம்மையார் கச்சிலம் குழந்தைய கையில வச்சுட்டு இருக்காங்க. குழந்தை தண்ணி தாகத்துல அலறுது. அப்போ தண்ணி தாகத்துல இங்கேருந்து அங்க ஓடுறாங்க, அங்கேருந்து இங்க ஓடுறாங்க. 7 முறை, இதெல்லாம் நம்ம ஹஜ்ஜில் கேள்விப்பட்டிருப்போம். 7 முறை அங்கேயும் ஓடுனாங்க. அதுதான் சாய் ஆயிடுச்சு. அந்த ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் என்ன பண்ணா, குழந்தை அழுது உதைக்குது. அந்த குழந்தையுடைய காலடியிலிருந்து ரப்புல் ஆலமீன் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட செய்தான். அந்த தண்ணீர் தான் இன்னைக்கும் வற்றாத ஜீவ கிணறாக, ஜம்சம் கிணறாக வந்து கொண்டிருக்கின்றது. ஜம்சம் தண்ணி குடிக்காதவங்க யாராவது உண்டாங்க? யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. நான் இதுவரை ஜம்சம் குடிச்சது அசிங்கலாம் இல்லை. குடிக்கலாம் சொல்லுங்க. இப்பே முடிஞ்சோன்னு கீழே வந்து குடிச்சிட்டு போங்க. எல்லாரும் வந்துடாதீங்க குடிக்காதவங்க.
ஜம்சம் தண்ணி குடிக்காத மூமின் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. உலகத்துல இது நம்ம பள்ளியில உள்ள சும்மா ஒரு 500,000 பேர் அவ்வளவுதான். உலகத்துல கியாமத் நாள் வரை வரக்கூடிய எந்த ஒரு மூமினும் என்னுடைய வாழ்க்கையில ஜம்சம் தண்ணி குடித்ததில்லை என்று சொல்லக்கூடிய மூமின் யாரும் இருக்க மாட்டான். அப்ப அவ்வளோ அளவிலான தண்ணீர் ஒரு சின்ன கிணற்றிலிருந்து உருவாயிட்டு. இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்லும்போது சொன்னாங்க, ரஹிமல்லாஹு உம்மி ஹாஜரா, என்னுடைய தாய் ஹாஜராவுக்கு அல்லாஹ் கிருபை செய்வனாக. லவ் லம் தகுல் ஜம்சம், அவர்கள் மட்டும் அன்னைக்கு அந்த தண்ணியை பார்த்து ஜம் ஜம் என்று சொல்லவில்லை என்றால், ஜம் ஜம்னா நில்லு நில்லு அர்த்தம், ஸ்டாப் ஸ்டாப். அவன் குழந்தை காலில் தண்ணி ஓடுது, குழந்தை படுத்துக்கிறது பக்கத்துல, பச்சில குழந்தை, அதை பார்த்து அந்த அம்மா என்னோட தண்ணி பெருக்கிறது ஜம் ஜம் அப்படின்னா நில்லு நில்லுண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ்லம் தகுல் ஜம்சம், அன்னைக்கு என் தாய் ஹாஜரா மட்டும் ஜம்சம் என்று சொல்லவில்லை என்றால் லநாலத்தி ஜம்சம் நஹரா இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை இந்த ஜம்சம் ஒரு வற்றாத ஜீவ நதியா ஓடி இருக்கும். அவங்க நில்லு நில்லுன்னு சொன்னதுனால அது என்ன மாறிடுச்சு, கிணறா மாறிடுச்சு, இல்லைன்னா ஜீவ நதியா ஓடி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஜம்சம் கிணறு உருவாச்சு. அதற்கப்புறம் அங்கே ஹாஜரா அம்மையாரும் பச்சிலம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அங்க இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே வழிபோக்கர்கள் போக போக அந்த இடத்துல பறவைகள் பறக்குது, தண்ணி இருக்கிறதுனால. அங்க பறவை பறக்குது, தண்ணி இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு வழிபோக்கர்கள் வியாபாரிகள் பாக்குறாங்க. தண்ணி இருக்கிற இடங்கும் பொழுது பாலைவனத்துல தண்ணி கிடைக்குது பெரிய அபூர்வம், ஆக அங்க நல்ல தண்ணி கிடைக்குது அப்படின்னால கொஞ்சம் கொஞ்சமா அங்க குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மக்காவாக உருவெடுக்கிறது. மக்காங்கிற பேர்ல அது ஊராக உருவாகுது. உருவாகின பிறகு ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் குடி வந்தவங்கிறதுனால அந்த ஊருக்கு அவங்களே தலைவரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும் பொழுது சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிடுறது, அதுக்கப்புறம் காபத்துல்லா கட்டினது, இந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு 4 மாசம் பத்தாது, முடிஞ்சுக்கலாம் 1 மாசத்துல முடிச்சான்ற சொல்லோட வாழ்க்கை வரலாறு. அதனால இதெல்லாம் ஷார்ட்டா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டு சொன்னாலும் அப்போ நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன அதில் நாங்கள் ஆர்வமாக கேட்டுருக்கோம், நீங்க அப்படியே விட்டுட்டு போறீங்க நினைக்காதீங்க. இதெல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட சம்பவம் தான். காபத்துல அவள் கட்டினது, அப்புறம் கட்டும் பொழுது அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு கல்லா எடுத்து கொடுத்தது, காபத்துல உயர்ந்துகிட்டே வந்தது. காபத்துல உயர உயர ஒரு அளவுக்கு காபத்துல உயர்ந்தோன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கல்லை வைக்க முடியல. என்ன பண்ணா, இதுக்கப்புறம் என்ன பண்றது, வேற ஏதாவது ஏணி வச்சுக்கலாமா? அப்ப எந்த கல்லுக்கு மேல ஏறி இருந்தாங்களோ அந்த கல்லையே ரப்புல் ஆலமீன் அப்படியே உயர செய்தான். கல்யாணாச்சு அப்படி லிப்ட் மாதிரி அப்படியே உயர்ந்துச்சு. உயர உயர அவங்க காபத்துல கட்டி முடிச்சாங்க. அந்த கல்லுக்கு பேர் தான் இன்னைக்கு மக்காம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற கல், அவங்க கால் ஏறி நின்ற கல். இன்னைக்கு காபத்துல பக்கத்துல அந்த மக்காம் இப்ராஹிம் இருக்குது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உத்தரவுப்படி காபத்துல கட்டினாங்க. கட்டினதுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? தன்னுடைய மகனையே அறுத்து பலியிடுற மாதிரி, மகனையே அறுத்து பலியிடுற மாதிரி. மகன்கிட்ட சொல்றாங்க, யா புனைய இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக் ஃபன்துர் மாதா தரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட ஆலோசனை செஞ்சதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்னுடைய மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டு உன்னை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அப்போ இப்ராஹிம் இஸ்மாயில் சொன்னாங்க, யா அவத்தி ஃபால் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மின சாபிரின். என்னுடைய தந்தையே, உங்களுக்கு அதான் அல்லாஹ் எதை உத்தரவிட்டானோ அதை செய்யுங்க, இன்ஷாஅல்லாஹ் என்ன பொறுமைசாலியா பாப்பீங்க. நீங்க என்ன விரட்டிட்டு வர, நான் வேணாம் அந்த ஹத்னா பண்ணும்போது சில பிள்ளைங்க பயந்து ஓடுங்க, அத்தா துரத்திட்டே ஓடுவாரு. கேள்விப்பட்டீங்களா? நம்ம எல்லாம் ஓடிருப்போம் அந்த மாதிரி. அந்த காலத்துல நமக்கு தெரியாது. அத்தா ஹத்னா பண்ண போறேன்னா வருவாரு, பையன் ஓடுவான் அத்துக்கிட்டு. அந்த மாதிரிலாம் நான் ஓட மாட்டேன். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மின சாபிரின், என்னை நீங்கள் பொறுமைசாலியாக பார்ப்பீர்கள் அப்படின்னாங்க. அந்த மாதிரியே அவங்க அறுத்து பலியிடுவதற்காக கூட்டிட்டு போனாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அறுத்து பலியிடக்கூடிய அந்த கலாச்சாரத்தை நிறுத்திட்டு ஒரு ஆட்டை கொடுத்து ஃபதபஹ்னாஹு பிதபிஹின் அலீம், நாம் அவருக்கு ஒரு மகத்தான குர்பானியை கொடுத்து ஆட்டை கொடுத்து அறுக்க செய்தோம். அல்லாஹ் அறுத்து அந்த சோதனை வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையார் மட்டும் அங்க இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குது. என்ன ஆச்சரியம் நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணும், எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற தௌஃபீகை தந்தருள்வானாக. வாஹ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹ். முக்கியமான அறிவிப்பு, கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் உட்காருங்க. முக்கியமான அறிவிப்புகள் இன்ஷா அல்லாஹ். சஹர் முடிவு நேரம் நாளையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் 4:38க்கு சஹர் முடிவு. நீங்க 4:38 வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காம ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி சஹரை முடிச்சிருது நல்லது. கடைசி டைமில் எதிர்பார்த்துட்டு கூடாது. ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே 3 நிமிஷம் முன்னாடியே சஹரை முடிச்சிருது நல்லது. நம்ம மக்கா பள்ளியில 4:38க்குலாம் இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொல்லப்படும். 4:55க்கு ஃபஜ்ர் ஜமாத் நடைபெறும். அடுத்தபடியாக இஃப்தார் டைம் என்ன? 6:38 கன்ஃபார்மா தெரியுமா? 6 போர்டு எழுதி போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இஃப்தார் டைம் ஞாபகம் இல்லை, பார்த்துட்டு போர்டு எழுதி போடுறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக நோன்பு கஞ்சிக்காக ஒரு நாளைக்கு செலவு 8000 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சகோதரர்கள், உங்களை மாதிரி சகோதரர்கள் கொடுத்தாதான் நோன்பு கஞ்சி போட முடியும். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ்
எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது இங்க வரக்கூடிய எல்லாருமே ஹலாலான வியாபாரம் பண்றவங்களா தான் இருப்பீங்கன்னு சொல்லி. ஏன்னா போர்டு எழுதி போட்டிருக்கோம், வட்டி போன்ற ஏலச்சீட்டு போன்ற மற்ற ஹராமான வியாபார தொடர்பு உள்ளவர்கள் தயவுசெய்து நோன்பு கஞ்சி காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டோம். அதனால உங்களை போன்ற ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மட்டும் தயவுசெய்து நோன்பு கஞ்சிக்கு ஒரு நாளைக்கு 8000 ரூபான்னு சொல்லி பங்கெடுத்துங்க. எல்லாரும் என்னடா மக்கா பள்ளியா, அது பெரிய பணக்கார பள்ளிங்க, அது எல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைச்சு எல்லாம் கொடுக்காம இருந்தா அப்புறம் யாருக்கு பள்ளிக்கு யாரு கிடக்கு காசு கொடுக்கறது? ரப்புல் ஆலமீன் உங்க என்ன படியா இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்ம எல்லாம் பணக்காரங்க தானே, பணக்கார பள்ளியாவே ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் நீங்கள்லாம் பங்கெடுக்கணும். நோன்பு கஞ்சிக்கு துணை மாமல்லத்திலோ இல்லை செக்ரட்டரி கீழே ரூமில் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் இன்ஷா அல்லாஹ் காசு கொடுத்து ரிசீட் வாங்க. இல்லை சார் எனக்கு 8000 கொடுக்க முடியாதுங்கிறவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நோன்பு கஞ்சிக்குன்னு சொல்லி கொடுத்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. 8000 தான் கண்டிப்பாக கொடுத்தாலும் கம்பல்சரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு டீ செலவு மட்டும் 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் ஆகுது. அதனால அந்த டீ செலவு பொறுப்பெடுக்கிறவங்களும் கொடுக்கும் போது டீக்குன்னு சொல்லி ரிசீட் வாங்கிக்கிங்க, டீ செலவுக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 600 ரூபா 700 ரூபா செலவு, அது 30 பேர் பொறுப்பெடுத்தா இன்ஷா அல்லாஹ் பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் வந்து விட்டாலே அதிகமாக சதகாக்கள் தர்மங்கள் வாரி வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். கொடுக்குற அளவுக்கு மனசையும் கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தையும் நம்ம எல்லாரும் தந்தருள்வான். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.